கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஏசாயா 54 அதிகாரம் 14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட பிரத்யட்சமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்றதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, முதலாவது பகுதி நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, புது உடன்படிக்கையின் கீழே நம்ம தேவனுடைய நீதியில நம்ம ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அது என்ன தேவ நீதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 3 அதிகாரத்துல தெளிவா சொல்லுது. 20, 21, 22 எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் இன்றைக்கு தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு இந்த தேவ நீதி நமக்கு என்ன செய்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம நீதிமான் ஆகிறதுக்கு நம்ம செயல்களால நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நம்ம நீதிமான்கள் ஆக முடியாது. அதாவது அப்போஸ்தலர் 13:39 சொல்லுது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அப்போ நீங்க இன்னைக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இன்றைக்கு நீதிமான்கள். அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் அனைவரும் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ஏசாயா 53:11 கூட நம்ம பார்க்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்போ இன்றைக்கு அவரை பற்றி அறிகிற அறிவினால, இன்றைக்கு அவரை விசுவாசித்து அவரே மெய்யான தேவன் என்று அவரை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு யாராம், நீதிமான்களாம். நம்ம செய்கிற எந்த செயல்களினாலும் நம்முடைய நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 84:14 சொல்றது என்னன்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அப்போ அந்த என்ன வார்த்தை, அதுல உள்ள அர்த்தம் என்னன்னா, நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவ நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணுமா, ஸ்திரப்பட்டு இருக்கணுமா, அதுல உறுதியா நம்ம நிக்கணும். நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த எண்ணங்கள் நமக்கு வரும்போது நமக்கு என்ன அடுத்த பெனிஃபிட்ஸ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு கொடுமைக்கு தூரமாகும். ஏதோ ஒரு அழுத்துகிற ஒரு சத்துருவனுடைய போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க நீதிமான் அப்படிங்கிறதுல நீங்க ஸ்திரப்பட்டு நிப்பீங்கன்னா நீங்க கொடுமைக்கு தூரமாவீங்க. ஏன்னா கொலோசையர் 1:13 அததான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அப்போ இருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம அதுல இருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம் பிதா நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு என்ன கிடையாது, கொடுமை கிடையாது. சத்ருவின் எந்த கொடுமைகளும் நம்மை தொட முடியாது. பயமில்லாதிருப்பாய், பயம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம நீதிமான்கள், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். திகிலுக்கு தூரமாவாய், திகில் உண்டாக்குகிற எந்த காரியங்களும் நம்ம என்ன செய்யாதான், அணுகுவதில்லை. அப்போ இன்றைக்கு நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இதற்கு உதாரணமா நீதிமான்களுக்கு வரக்கூடிய பலன் ஒன்னே நான் சொல்லி முடிக்கிறேன். அதுல ஏசாயா 32:17 நம்ம பார்க்கிறோம், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அப்போ நீதி, இன்றைக்கு தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அதனுடைய கிரியை, அதனுடைய ஃப்ரூட், அதுதான் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. The fruit of that righteousness will be peace. Its effect will be quietness and confidence forever. என்றென்றைக்கும் உங்களுக்கு அமைதலான ஒரு உறுதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை நீதியை பெற்றவர்களுக்கு உண்டு என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எதுல ஸ்திரப்பட்டிருக்கணுமா,
தேவ நீதியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்திரப்பட்டு இருக்கும்போது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல அது எப்படி இருக்குமா? நீதிமானுடைய பாதை எல்லாம் பிரகாசமா இருக்குமா? அப்படித்தான் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய பாதையும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க நீர் உதவி செய்வீராக. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினால எதிலெல்லாம் நாங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்தோமோ, உண்மை பற்றும் விசுவாசத்தினால இன்றைக்கு நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஆழ்ந்த சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, அதன் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் கொடுமைக்கு தூரமாக, பயமில்லாதிருக்க, திகிலுக்கு தூரமாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதியின் கிரியை, சமாதானம், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தினால் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.